மோசஸ் உளவியல் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருக்கேன். இப்போ என்னன்னாக்கா ஜூலை மாத பலன்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என கிரக நகருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது இருக்குது. ஸோ அப்போ அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான இருக்குது. இப்போ செவ்வாயோட நகர்வு, ஏன்னா குரு பேச்சு சனி பேச்சு இப்படிலாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள். ஸோ இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா செவ்வாய், அப்புறம் சுக்கிரன், சூரியன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கான தன்மைகளும் பலன்களும் சிறிய சிறிய அளவில் மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ அந்த மாற்றங்கள் என்ன மாதிரி பலன்களை நமக்கு கொடுக்க போகிறது அதை தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்தோம். மேஷ ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி. ஏன்னா இந்த ராசியே எப்போதும் என்னென்னாக்க ரொம்ப ஒரு பரபரப்புக்குள்ளான ராசின்னு சொல்லுவோம். எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. எப்படி பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன பண்ணுறது. ஏன்னா இவங்களுக்கு யாரும் பிரச்சனை கொடுக்குறதில்ல, அவங்களுக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனதோட வேகம் அதிகமாக செயல்படும் போது அந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்ற பிரகாரம் அந்த வேலை செய்யும் போது அவங்கள சும்மா யாராவது அப்படி சொன்னா போதும், அப்படி ஒரு கோபம் வரும். மீதி நேரத்தில் சும்மா இருப்பாங்க, என்ன சொன்னாலும் சைலண்ட் ஆகிடுவாங்க. அந்த வேலை அப்படின்னு வரும்போது அவங்கள போய் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அப்படி சுரண்டி விட்டால் போதும், அப்படி ஒரு கோபம் வரும், அப்படி ஒரு ஆக்ரோஷம் அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், குழந்தைக்கு சார்ந்த விஷயம் ஸ்கூலுக்கு போகுது, எப்படி போகுது அப்படின்ற நிகழ்வுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா குலதெய்வ வழிபாடு போகிறதுக்காக, ஏன்னா இப்போ ஆடி மாதம் வரப்போகுதுன்றதுனால குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு போகணும். மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் போய் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ அதே போல் என்னென்னாக்கா இப்போ வீடு சார்ந்த விஷயத்தில் சிறிய கடன் இல்லை வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டம் போல் வரும். நம்ம என்றைக்கோ ஒன்று சொல்லி வச்சுருப்போம், அதை கேட்டு விட்டுருப்போம், அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்று வரும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா சிறிய ஒரு மனக்கசப்பு இந்த ஜூலை மாதத்தில் மேஷ ராசிக்கு குறிப்பாக ஏற்படும். ஏன்னு வச்சுக்கிங்களேன், ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இல்லை படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கடுமையான வார்த்தைகளை வாழ்க்கை துணை, மனைவி என்பது சொல்லக்கட்டும் வாழ்க்கை துணை. இப்போ என்ன மேஷ ராசிக்காரர் ஆணாக இருந்தாங்கன்னா மனைவி மூலியமாக, பெண்ணாக இருந்தாங்கன்னா கணவர் மூலியமாக ஏதோ ஒரு கடுமையான வார்த்தைகளை சிறிய ஒரு வார்த்தையாலேயே உங்களை சுட்டு காமிக்கக்கூடிய நிலை இந்த மாதம் ஏற்படும். அதே போல் என்னென்னாக்கா தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த பயணத்தின் மூலமாக ஆதாயமும் இருக்குது. ஏன்னா சில பேர் பயணம் பண்ணுவாங்க, சும்மா வெட்டித்தனமாக சுற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுடைய தொழில் மூலயமா பயணம் என்பது இருக்கும். அதே போல் தூக்கம் என்பது கெடும். குறிப்பாக இவங்க நைட் டைமில் ட்ராவல் பண்ணல தூக்கமின்மை கண்டிப்பாக இருக்கும். நைட்டு அப்படியே வீட்டிலே இருந்தால் கூட இவங்களுக்கு எப்படியும் தூக்கம் வராது. கரெக்டாக பார்த்திங்கன்னா தூங்குகிற டைமில் தான் ஒரு வேலை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக யாத்திரைகள் செல்வாங்க. போயிட்டு என்னென்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்வதற்கு ஏற்ற விஷயமா இருக்கும். ஸோ ஆன்மீக யாத்திரை, இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அதை செய்வதன் வழியாக இவங்களுக்கு முயற்சிகள், குறிப்பாக என்னென்னாக்கா அப்பா சார்ந்த விஷயம், பாக்கியங்கள், நம்மளுக்கு தேவையான பாக்கியத்தை உண்டாக்கணும், மேன்மைப்படுத்தணும், அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையுமானா கண்டிப்பாக வெற்றி அடையும். அதே போல் என்னென்னாக்கா முயற்சிகளால் சிறிய பொருளாதார இழப்பும் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா மேஷராசிக்காரர்கள் இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குது. ஸோ திருமணத்துக்கு ஏற்ற காலம் மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் உங்களுடைய முயற்சியால் வருமானமும் இருக்குது. நீங்கள் கடனுக்காக முயற்சி செய்தீங்களாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்.
கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக என்னென்னாக்கா சில பேர் இந்த காலத்தில் வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு இல்லை வீட்டின் வகையாக வாகனத்துக்காக ஒரு கடன் வாங்குறது, வீட்டு கடன், இந்த மாதிரியான இல்லை குழந்தைகள் படிப்புக்காக கடன், இந்த மாதிரியான சிறு சிறு கடன்கள் ஏற்படுவதற்கு இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்க நம்ம எப்போதும் சொல்வது என்ன, இந்த பொருளாதாரம் மேன்மை அடையணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவதன் வழியாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வளர்ச்சி மேன்மையாக்கிக்க முடியும். நிறைய பொருளாதார வரவுகள் என்பது இருக்கும். மேலும் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் செய்வது வழியாக உங்களோட தடைகள் என்பது நீக்கப்படும். ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கார் ஒரு கம்பெனியோட ஓனராக இருந்தால் கூட அந்த கீழ் மட்டத்தில் இறங்கி வேலை செய்யணும். நான் ஓனர் அப்படி கெத்தாலாம் இருந்தாலும் இவங்களால தொழிலில் வந்து சிறப்படைய முடியாது. அந்த லேபருக்கு ஈக்குவலாக கீழே இறங்கி வேலை செய்யும் போது இவங்க தொழிலில் மிக அபரிவிதமான லாபங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ மீண்டும் நம்ம ரிஷப ராசியில் ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.